அவன் எரிச்சலாவே இருப்பான், போராமையா இருப்பான், கசப்பா இருப்பான், சண்டை போறவனா இருப்பான், தீமை செய்யறவனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மனுஷன் அப்படியே வாழ்க்கையில சுபாவங்கள் அப்படியே காணப்படும், அப்படியே வாழ்க்கை அப்படியே காணப்படும். ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அவருடைய இருதயத்திலும் தேவனுடைய வார்த்தைகள் போனா அப்படியே குணம் மாறிடும், சுபாவங்கள் மாறிடுது, எண்ணங்கள் மாறுகிறது, நினைவுகள் மாறுகிறது, பேச்சு மாறுகிறது, ஒரு செயல்கள் மாறுகிறது. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை, தன்னுடைய வாழ்க்கையை அவனுடைய டோட்டலா மாத்துறது. இதுதான் வார்த்தை தான். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொன்னார், வானத்தை பூமியை படைக்கும் போது என்ன சொன்னாரு? எல்லாம் உண்டாக கடவுள் வார்த்தையினால சொன்னார். அப்போ அந்த வார்த்தையை, அந்த வசனம், அந்த சத்தியத்தை நம்ம ஆழமா குடித்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோம், இந்த வசனங்களை இந்த வேதத்தில் உள்ள ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நீங்க முழுமையா வாசித்திருக்கணும். ஆமென். எல்லா வார்த்தைகளையும் தியானித்திருக்கணும். எல்லா வார்த்தைகளையும் நீங்க வாயினாலேயும் சோத்திர இருதயத்தாலும் தியானித்து அதை படிச்சு பார்த்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வசனங்களை நீங்கள் ஆழமா படித்துக் கொள்ளணும்.